சில ஆண்களுக்கு கண்ணை பார்த்தாலே கிக் ஏறும். இந்த கண்ணுக்கு என்ன ஆடை நீங்க உடுத்துவீங்க? முடியாது இல்லையா? ஸோ கூலிங் கிளாஸ் போட்டே நம்மளை சைட் அடிக்கிறவன் இருக்கான். அதான் அந்த இடத்துல நிறைய இது எதிர்ப்புகள் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியா இருக்கணும். நீ சாரி போட்டாலும் பாப்ப, நீ எப்படி போட்டாலும் நீ பாப்பனா, சாரி போட்டாலும் இடுப்ப பாப்பான். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஷால் போலினா கழுத்தை பாப்பான். புரியுதுங்க? சீவ்லெஸ் போட்டா நீங்க என்ன சொல்றது, கைய பாப்பான். எல்லா இடத்துலயும் நீங்க முழு பர்தா போட்டா கூட பர்தாக்குள்ள அவன் என்ன போட்டிருக்கான்னு துருன்னு பாப்பான். முடிஞ்சிருந்தா அவனுக்கு அதுக்குள்ள ஒரு கண்ணு பாக்குறதுக்கு சக்தி இருந்தா அதையும் பாப்பான். பாக்குறவன் எப்படி இருந்தாலும் பாப்பான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தனக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்க ஏன் உடைக்கிறீங்க அடுத்தவங்களுக்காக? நான் எப்படி வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் இருக்கிறது கிடையாது, இப்படித்தான் இருப்பேங்கிறது தான் வாழ்க்கை. அது ஆணோ பெண்ணோ, எந்த ஆம்பளையும் அரகுற ட்ரெஸ்ல வரும்போது அவன் சட்டையே இல்லாம வந்தாலும் நமக்கு தோன்றது இல்ல. அது பெண்களுடைய பெரிய பெருமையெல்லாம் கிடையாது. இந்த சொசைட்டி நம்மளை அப்படி வளர்த்துடுச்சு. நமக்கு அப்பாவோ அண்ணனோ அல்லது கணவனோ தம்பியோ குடிச்சிட்டு ஆடையே இல்லாம இருந்தா கூட ஒரு தாயோ அக்காவோ தங்கச்சியோ மகளோ காதலியோ மனைவியோ என்ன பண்ணுவாங்கன்னா துணி தூக்கி மேல போடுவாங்க. இது குடும்பங்கள் நடக்கிறது. வெளியில வந்தாலும் பெண்களுடைய மனநிலை அதிகபட்சமா இந்த மாதிரி இருக்காது. ஆனா ஆண்களுக்கு ஏன் அப்படி இருக்குது? ட்ரெஸ்ஸுனாலயா? கிடையாது. அவங்க மென்டலி அவங்க ப்ராப்ளத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க ஏன் ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டுறீங்கிறத என்னோட கேள்வி. Download ShareChat.